வணக்கம். நான் வனிதா, ரயில்வே துறை கூடுதல் இயக்குனர். இந்த எக்ஸிபிஷனில் நாங்கள் எங்களுடைய போலீஸ் ஸ்டாலில் ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் 3 டிஃப்ரெண்ட் தலைப்புகளில் எடுத்திருக்கோம். முதலாவதாக ரயில்வேயில் ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்டது. சென்ற 2023 வருடம் மட்டுமே கிட்டத்தட்ட 2000 பேர் இந்த ரயில்வேயில் அடிபட்டு இறந்துருக்காங்க. நம்ம தொடர்ச்சியான விழிப்புணர்வு நம்ம பண்ணிக்கிட்டே வர்றோம். நிறைய துண்டு பிரசுரங்கள் எல்லாம் தர்றோம். இருந்தும் ஒரு 2000 பேர் 2023 இறந்துருக்காங்க. இதுக்காக ஒரு அவேர்னஸ் குறும்படம் ஒன்று எடுத்து உங்களுக்கு நாங்கள் இங்கே திரையிடுறோம். இது நீங்கள் முடிஞ்ச அளவு பார்த்து இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ்லலாம் எப்படி யூஸ் பண்ணணும், ரயில்வே தண்டவாளங்களை சாதாரணமாக அஜாக்கிரதையாக கடக்கக்கூடாது, கடந்தால் என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையான ஒரு குறும்படத்தின் மூலமாக விளக்கியிருக்கோம். இதை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்கள் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம், என் பெயர் கு. ராமர். நான் தற்பொழுது காவல்துறை துணைத் தலைவராக இருப்பு பாதை பிரிவில் பணியாற்றி வருகிறேன். கடந்த 2023 ஆண்டு ரயிலில் பயணம் செய்யும் பொழுது கவனக்குறைவாக தவறி விழுந்தவர்கள் மற்றும் இருப்பு பாதையை கடக்கும் பொழுது ரயிலில் போதி இறந்தவர்களின் எண்ணிக்கை சற்றேறக்குறைய 2000 ஆகிறது. இவர்கள் நீண்ட நடை மேம்பாலத்தையோ அல்லது சுரங்கப்பாதையை பயன்படுத்தினால் இந்த இறப்பினை தவிர்க்க முடியும். இவர்கள் இறந்தவர்களின் குடும்பம் இதனால் நிர்கதியாக இருக்கிறது. ஆகவே பொதுமக்களாகிய தங்களை சார்ந்தவர்களையும் மிகுந்த கவனத்துடன் இருப்பு பாதையை கடக்கும் பொழுதும் ரயில் பயணங்களில் கவனமாக பயணிக்கும்படி இது சம்பந்தமாக ஒரு குறும்படம் எடுத்திருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய ரயில் பாதையை இனிமையாக்க வேண்டும்படி இருப்பு பாதை பிரிவின் சார்பாக நான் உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ரயிலில் நடைபெறும் விபத்துக்களை தடுப்பதற்கு ஜிஆர்பி எனப்படும் ரயில்வே காவல்துறையினர் தீவிர விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இப்போ பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த ரயில் தண்டவாள பாதையை ஒரு எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுங்கிறது ஒரு மெயினாக விபத்துக்கு காரணமாக அமைஞ்சிருது. சுரங்கப்பாதை இருக்கிற இடத்துல, அது மாதிரி ஃபுட் ஓவர் பிரிட்ஜு மேம்பாலம் இருக்கிற இடத்துல அதை நீங்கள் முறையாக பயன்படுத்தணும். அது மாதிரி செல்ஃபோன் பேசிக்கிட்டே ஃபுட்பாலில் உட்காந்துட்டு போகிறாங்க. அந்த ரயில் போகிற வேகத்துக்கு ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது அப்போ அந்த காற்றின் வேகத்துக்கு அவங்க ஸ்லிப்பாகி விழுந்துற மாதிரி ஆகுது, ஆக்சிடென்டல் ஃபால் அண்ட் டவுன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்கணும். அது மாதிரி தண்டவாள பாதையை அனுமதிக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் கிடைக்கணும். அது மாதிரி ட்ரெயின் வர்றதுக்குள்ளே நம்ம கடந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிலும் சில இடங்களில் விபத்து நடக்குது. அதையும் முற்றிலுமாக தவிர்க்கணும். மிக முக்கியமாக சமீப காலமாக நிறைய பேர் ட்ரெயின் வரும்போது செல்ஃபி எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த செல்ஃபி முகத்தில் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி அது மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ப்ளீஸ் யங்ஸ்டர்ஸ் அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணோம். அதனால் இந்த ரயில் பயணங்கிறது ஒரு பாதுகாப்பான பயணமாக இருக்கிறதுக்கு பொதுமக்கள் அனைவரும் உரிய விதிமுறைகளை பின்பற்றி ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த விபத்து தடுப்பு விழிப்புணர்வு குறித்து நம்மளுடைய ஜிஆர்பி ரயில்வே காவல்துறை ஒரு அருமையான விழிப்புணர்வு குறும்படம் எடுத்திருக்கோம். இது இப்போ நம்ம ஸ்டாலில் ஒளிபரப்பப்படுகிறது. பொதுமக்கள் அனைவரும் குறிப்பாக இளைஞர்கள் நம்ம எதையோ ஷேர் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில், முகநூலில், யூடியூப்பில். இந்த விபத்து குறித்த விழிப்புணர்வு அனைத்து மக்களையும் சென்றடைந்து ஒரு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுமாறு இந்த விழிப்புணர்வு படத்தை நீங்களும் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அதிக அளவில் வாட்ஸ்அப் குழுக்கள்லேயும் சரி, அது மாதிரி முகநூலில், இது நம்ம யூடியூப்பில் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. Good morning to all of you. DSP Ramesh, Igbor Railways, in charge of Central Railways. இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட் சம்மந்தமாக நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது, நம்ம என்னென்ன கவனம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். ட்ரெயின் பேசஞ்சர்ஸ், பப்ளிக் கொஞ்சம் தயவுசெய்து இது கவனமாக கேளுங்க. இந்த மெசேஜை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில், ரிலேஷன் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அவங்களும் இதை கொஞ்சம் கவனம் வச்சுட்டு இதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ
ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதே மாதிரி அட்டென்ஷன் ஆன் ப்ரிவென்ஷன், இந்த ஆஸ்பெக்ட்ல நான் சில விஷயங்கள் சொல்றேன். ரயில் விபத்துக்கள், இது ஒரு ஷார்ட் ஃபிலிம். இது சம்பந்தமா இதன் மூலமா உங்களுக்கு உங்களை அலர்ட் பண்றேன், அவேர்னஸ். ட்ரெயின்ல எலக்ட்ரிக் ட்ரெயின் சவுண்ட் கம்மியா வரும், நிறைய இடத்துல கர்வ்ஸ் மாதிரி இருக்கும், திடீர்னு விஷன் வராது. நம்ம ட்ரெயின் இல்லைன்னு நினைச்சு போகும்போது சடனா வந்துடும். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் ஃபாஸ்டா 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல வரும் ட்ரெயின்ஸ். ஸோ அதனால ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் டு பிளாட்ஃபார்மோ அல்லது ஏதாவது ஒரு ட்ராக் பக்கத்துல ஒரு பகுதி மக்கள் கிராஸ் பண்ணாதீங்க. ரயில் தண்டவாள பகுதியை கடக்க வேண்டாம், நடக்க வேண்டாம். முறையான ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இருக்கு, முறையான சப்வே இருக்கு. அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் லேட் ஆகும். இந்த கவனக்குறைவா கடக்கிறது மட்டும் இல்லாம சில பேர் ஹெட்செட் காதுல 2 காதுலையும் போட்டு நல்ல மியூசிக் கேட்டுக்கிட்டு என்ன சொன்னாலும் கேட்காது, ட்ரெயின் ஹார்ன் அடிச்சாலும் கேட்காது, மொபைல் போன் பேசிக்கிட்டு அவசர அவசரமா படிச்சவங்க அப்படிதான் இருக்காங்க, வேலைக்கு போறவங்க நல்ல விவரமானவங்க எல்லாருமே இந்த தப்பு செய்யறாங்க. ஸோ எல்லாருமே இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் இந்த ஆண்டு அப்படிங்கிற ஒரு உறுதியா இருக்கு தயவுசெய்து. எப்படி இது அது மாதிரி தண்டவாள பாதையை கடக்கும் பொழுது ட்ரெயின்ல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லயோ யூனிட் ட்ரெயின்லயோ அடிபட்டு இறந்தவங்க மட்டும் ரெண்டாயிரத்தி 22 1683 பேர் ஸ்டேட் ஃபுல்லா. பாருங்க, இது ஒரு பெரிய எண்ணிக்கையிலான இழப்பு, உயிரிழப்பு. அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் எவ்வளவு சஃபர் ஆவாங்க பாருங்க. ஸோ இது மாதிரி ட்ரெஸ்பாஸ்ல 2023 1698 பேர் தமிழ்நாடு ஃபுல்லா ட்ரெயின்ல மாட்டி அடிபட்டு இறந்தவங்க. ஸோ இது இந்த ஆண்டு எல்லாருமே சபதம் எடுத்து இந்த மாதிரி தண்டவாள பாதையை கடக்காம ஜாக்கிரதையா இருந்தோம்னா இந்த எண்ணிக்கை குறைக்கலாம், அதை தவிர்க்கலாம். அதே மாதிரி 2வது விதமான ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா, ட்ரெயின்ல அந்த ஃபுட்போர்ட்ல நிக்காதீங்க, கேர்லெஸ்ஸா போன் பாக்குறது, அப்புறம் கேர்லெஸ்ஸா பிடிச்சிட்டு இருக்கிறது. சில இடங்கள்ல பெண்ட் டக்கு டக்குன்னு வரும். அந்த மாதிரி வரும் பொழுது நீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வெளியே விழுந்துருவீங்க. அது இல்லாம கிரௌடா இருக்கு, ட்ரெயின் கிரௌடா இருக்குன்னா அடுத்த வண்டியில போங்க தயவு செய்து. அந்த படிக்கட்டிலேயே தொங்கிக்கிட்டு, அது இல்லாம நிறைய பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த ட்ரெயின் அளவு தாண்டி 3 அடி 4 அடி கூட வெளியே வர்றீங்க பேசஞ்சர் தொங்கிட்டு போகும்போது. அது இந்த எலக்ட்ரிக் போஸ்ட் ஒரு சில இடங்கள்ல பக்கமா வரும், ஒரு சில இடங்கள்ல அந்த ஒரு காம்பவுண்ட் ஒரு இதுல வந்துடும். அந்த மாதிரி இடிச்சு பேக் இடிச்சு நீங்க தவறி விழுந்து பக்கத்துல கொண்டு சேர்த்து இழுத்து இந்த மாதிரி விழுந்த உயிர் சேதங்கள் நிறைய இருக்கு. அடிப்படுறாங்க. வைக்கிறது இதே தான் பண்றாங்க.
ஸோ இந்த மாதிரி ஃபால் ஃப்ரம் ட்ரெயின் கேர்லெஸ்ஸாக விழுறது, இந்த மாதிரி தொங்கிட்டு போயிட்டு நமக்கு என்ன ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. என்ன வேணா நடக்கும். இதை தவிர்க்கிறது எப்படி அப்படிங்கிறது உள்ளுணர்வோட வேலை செய்யுங்க, டிராவல் பண்ணுங்க. ஸோ இதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி ஃபாலன் ட்ரெயின்ல இருந்து விழுந்தவங்க, ட்ரெயின்ல இருந்து டிராவல் ஆகிட்டு போகும்போது கவனக்குறைவாகவோ அல்லது இந்த மாதிரி அதிகமான பேர் தொங்கிட்டு போய் போஸ்ட்ல அடிச்சது, இந்த மாதிரி இழந்தது, அப்புறம் விளையாட்டு வாக்கில் கை நீட்டிட்டே போவாங்க சில பேர், ஜாலியா அடுத்த ட்ரெயின் பாக்குற மாதிரி பண்ணுவாங்க. சில இடங்களில் போஸ்ட் வந்துடும், போஸ்ட்ல கை அடிபட்டோன்னு உங்கள்கிட்ட பலமா இழுத்து கீழே தள்ளி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி மாம்பழத்துல ஒரு 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 அக்ரன்ஸ் நடந்திருக்கு. ஒரு சின்ன உதாரணம், அந்த தம்பி வந்து ஃபாரின் போறாரு, ஏர்போர்ட்ல அவன் வழி அனுப்புறதுக்கு கூட 2-3 பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, வெளி மாவட்டம். சென்னையில சுத்தி பார்த்துட்டு பார்க்ல ட்ரெயின் ஏறாரு. இப்போ அடுத்து நேரம் ஏர்போர்ட் போகணும். சில நிமிடங்களில் ஏர்போர்ட் போயிடுவார். மாம்பழம் கிராஸ் பண்ணியாச்சு. இவர் அந்த தம்பி ஆர்வம் மிகுதியில ஃபாரின் போறவரு கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கம்பியை பிடிச்சிட்டு வெளியே அப்படி நீட்டி கை நீட்டுறார். ஃபுல்லா நீட்டி அப்படியே போகும்போது ஒரு போஸ்ட்ல அடிபட்டுடுது. அதாவது மாம்பழத்துக்கும் சைதாப்பேட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அடிபட்டு அவர் விழுந்துட்டார். கூட இருந்த பசங்க பதறி போய் அந்த ரன்னிங் வேகத்தில் இறங்க முடியல. சைதாப்பேட்டில் இறங்கி ரிவர்ஸ்ல வராங்க. ரிவர்ஸ்ல வரும்போது அவங்க கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க, அவருக்கு கொஞ்சம் அவேர்னஸ் பத்தல. இந்த பக்கம் வந்த ட்ரெயின்ல அடிபட்டு கூட வந்த பையன் ஸ்பாட்ல இறந்தான். மற்ற பசங்க கொஞ்சம் விலகி போயிட்டாங்க. இந்த மேல இருந்து விழுந்தா பாருங்க, ஃபாரின் போற பையன் பிராக்சர், ஹெட் இன்ஜரி, கால் பிராக்சர், இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கு. இன்னும் கொஞ்சம் நாள்ல ஃபாரின் போயிடுவாங்க பையன், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வழியனுப்ப வந்தவன், அவங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க, என்னடா வழியனுப்பு போனவன் இறந்துட்டான். இதெல்லாம் வந்து பாருங்க, நினைச்சு பார்க்க முடியாத திருப்பங்கள். ஸோ தயவு செய்து இந்த கொஞ்சம் அக்கறையா வந்து இந்த மெசேஜஸ் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த படிக்கட்டில் தொங்கிட்டு போகும்போது ரீசெண்டாக அதே மாம்பழத்துல க்ரௌட்ல 2 பேர் மிஸ் ஆகி, நான் சொன்ன மாதிரி இந்த போஸ்ட் அடிபட்டு ஒருத்தர் விழும்போது இன்னொருத்தர் சேர்த்து இழுத்துக்கிறார். வந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு, ஒருத்தர் சீரியஸ் இன்ஜுரிஸ். ஸோ இதெல்லாம் வந்து டேட்டாஸ். இப்போ 2022 அந்த மாதிரி விழுந்தவங்க இறந்தவங்க மட்டும் 161 பேர். 2023 228 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த மாதிரி ரயில்ல டிராவல் பண்ணி போய் விழுந்தது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். தேர்ட் ஒன்று எப்படின்னா, ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகிடும். அது ஒன்று இப்போ தான் எலக்ட்ரிக் ட்ரெயின் தானே, டக்குன்னு பிக்கப் ஆகும், செகண்ட்ல ஸ்பீட் ஆகிடும். நம்ம இப்போதானே ஸ்டார்ட் ஆச்சுன்னு அந்த ஒரு வேகமாக ஓடி போய் இந்த ட்ரெயின் யாரை பிடிப்பாரு, கை ஸ்லிப் ஆகும், கால் வைப்பாரு, அங்கே கால் ஸ்லிப் ஆகும் ஃபுட்பால். ஸோ அந்த மாதிரி விழுந்து நிலை தடுமாறி விழுந்தாக்கா எல்லாமே கிரானைட், பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக கிரானைட் போட்டிருக்காங்க, கல் உங்களுக்கு தெரியும். விழுந்து ஹெட் இன்ஜுரி போய் தலையில பட்டா என்ன ஆகும், உயிரிழப்பு ஏற்படும், காயம் ஏற்படும், ஃப்ராக்சர் ஏற்படும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ரன்னிங் ட்ரெயின்ல ஏறாதீங்க தயவு செய்து. அடுத்த ட்ரெயின்ல போங்க, என்ன கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு. வலிக்குதுப்பா, காப்பாத்துங்கப்பா, வலிக்குதுப்பா, எத்தனை முறை சொல்கிறோம் தம்பி, விழிப்புணர்வு கொடுக்குறோம்னா ஓடுற ட்ரெயின் ஏறாதீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஏன் தம்பி. இந்த ட்ரெயினில் இன்னொரு ட்ரெயின் இருக்க போது ஏற போகிறோம் நம்ம. ட்ரெயின் இல்லை, உங்களுக்கு இவ்வளோ சின்ன பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஒன்றாகாது, சரியாயிடும்பா. ரன்னிங் ட்ரெயின் வந்துட்டே இருக்கு, இன்னும் நிக்கல. நிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து இறங்காதீங்க.
சில பேர் அப்படியே ரொம்ப வேகத்திலே இறங்குவாங்க. அந்த ரயில் போற போக்குல இந்த டெக்னிக்கா இறங்குவாங்க. அவரை பார்த்து இன்னொருத்தர் இறங்கலாம் போது அந்த டெக்னிக் பத்தாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவர் கால் ஸ்லிப் ஆகி விழுந்தாருன்னா சேம் இந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாமே வந்து கிரனைட் கல் விழுந்தீங்கன்னா இன்ஜுரி ஆச்சுன்னா மரணம் போகும். கால் தடுமாறுனா கால் ஃப்ராக்சர் ஆகும், கை ஃப்ராக்சர் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஓடுற ட்ரெயின்ல தயவு செய்து ஓடி போய் ஏற வேணாம். ட்ரெயின் நிக்கிறதுக்கு முன்னாடி ரன்னிங்லேயே இறங்க வேண்டாம். இதையும் கொஞ்சம் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. 4வது வகை எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லெவல் கிராஸ். சொல்லுங்க, எல்சி கேட் போட்டதுக்கு அப்புறம் வரக்கூடாது சொல்லுங்க. அங்க போய் பேசுங்க, போங்க. கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி கேட் போட்டதுக்கு அப்புறம் வரக்கூடாது. அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், புரியுதா? சேஃப்டி பாருங்க, வாங்க சீக்கிரம் வாங்க சார். அவங்க ஸ்கூல்ல போய் இந்த வீடியோ காமிங்க, யாரெல்லாம் கிராஸ் பண்ண சொல்லுங்க. அவங்க ஸ்கூல்ல போயிட்டு நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்களா? எந்த ஸ்கூல்? இங்க பக்கத்துல வாங்க. எங்க பிஏ படிக்கிறீங்க? எங்க படிக்கிறீங்க? காலேஜா? ஸ்கூல். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? இங்க கேட் மூடி இருக்கா திறந்திருக்கா? மூடுனா எதுக்காக மூடுறாங்க? ட்ரெயின் வர்றதுனால மூடுனது மக்கள் வந்து மாட்டிக்கூடாதுன்றதுக்காக தானே மூடுறாங்க. அப்போ நீங்கள் அதை தாண்டி நீங்கள் நடந்து வர்றீங்க, என்ன பயமின்மையா? அப்புறம் நீங்கள் வரணும். இப்போ நீங்கள் நல்லா படித்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்ல. ட்ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு தான் கேட் போடுறாங்க. அப்போ ஏன் நீங்கள் தாண்டி வர்றீங்க? தப்பு இல்லையா? உங்கள் காலேஜில் பிரின்ஸிபல் வந்து சொல்லட்டுமா? ஸ்கூலில் சொல்லட்டுமா? ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் சொல்லட்டுமா? வேண்டாமா? எந்த ஸ்கூல் சொன்னீங்க? நாளைக்கு வரப்போ தம்பி இங்கே வாங்க சார். ஹெட்செட் மாட்டிட்டு போகிறீங்களா? சரி, இப்போதான் கழட்டிங்க ஹெட்செட் பார்த்தேன். எதுக்காக இப்போ இது எதுக்காக போடுறாங்க சொல்லுங்கள் சார். ரயில் வருதுன்னு இது ஏன் போடுறாங்க? நீங்கள் போய் மாட்டிக்கூடாதுன்னு போடுறாங்க. இங்கே வாங்க, என்ன அவசரம்? உங்கள் அவசரத்தை சொல்லலாம், தெரிஞ்சுக்கிறேன். என்ன இப்போ போய் என்ன சாதிக்க போகிறீங்க? நீங்கள் வழிகாட்டு. இப்போ நீ போனால் அவர் வராரு, அவர் போனால் அவர் வராரு. எல்லாமே டிசிப்ளின் வேணுமா வேணாமா? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வரக்கூடாது. கேட் க்ளோஸ் பண்ணியிருந்தா அப்படி நிற்கிற வெயிட் பண்ணி வரணும். ஒரு 5 நிமிஷத்தில் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அங்கே வந்து கரெக்டாக அந்த கேட் போடுவாங்க. லெவல் கிராஸில் அந்த சைரன் வரும், அந்த கேட் போடுவாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு அவசரம். அந்த கேட்டுக்கு அடியில் அந்த 2 வீலரை வளைச்சி நெளிச்சு அப்படியே போயிடலான்ட்டுங்க. சப்போஸ் உங்கள் வண்டி ஏதோ ஒரு லாக் ஆகிடுச்சு, கீர் ஸ்டக் ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நினச்சி பாருங்கள், பீஸாக போயிடுங்க. தயவு செய்து இந்த மாதிரி லெவல் கிராஸில் கொஞ்சம் ஒபே பண்ணுங்க, ரூல்ஸ் ஒபே பண்ணுங்க. ஸோ டோட்டலாக 2022 1844 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவங்க குடும்பம் எவ்வளவு அல்லல்படும் அப்படிங்கிறது சற்றே சிந்தியுங்கள். 2023 1926 பேர் உயிரிழந்திருக்காங்க ரயில் விபத்துக்கள்ல. ஸோ இதையெல்லாம் வந்து இந்த ஆண்டு எல்லாருமே கவனத்தோடு டிராவல் பண்ணுங்க, சேஃப்டியா டிராவல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு போகாத அளவுக்கு ஒரு எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. இந்த மீடியாஸ் இருக்கீங்க, நீங்களும் கொஞ்சம் ரிலே பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ரீச் ஆகட்டும். நம்ம ரிலேஷன்ஸ் ஒருத்தர் இறந்து போயிட்டு நம்ம எவ்வளோ வழி இருக்கும், நம்ம ஃபேமிலி ஒருத்தர் போயிட்டு எவ்வளோ வழி இருக்கும். ஸோ இதில் இருந்தபோது தயவுசெய்து ஃபீல் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வகையில் என்ன 2 நிமிஷம் 3 நிமிஷம் ட்ரெயின் போயிடும் போது அடுத்த கேட் திறக்க போகிறாங்க, சேஃப்டியாக போங்க. ஸோ இந்த 4 விதமான வந்து நம்ம கவனக்குறைவில் தான் ரயில் விபத்துகள் நடக்குது. இந்த ரயில் விபத்துக்களை அறவே தவிர்ப்போம். கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ரிலேஷன்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. ஆல் அஃபிஷியல்ஸ் இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம விபத்தில்லா ஒரு ரயில் பயணங்களை மேற்கொள்ளணும். இதுதான் நம்ம ரயில்வே காவல்துறையின் வேண்டுகோள். கண்டிப்பாக ஐ ஹோப் ஆல் வில் ஃபாலோ. தேங்க்யூ வெரி மச்.